முடி வளர்ச்சியை தூண்டும் அதிகம் இரும்பு சத்து நிறைந்த கருவேப்பிலை சட்னி. வெள்ளை முடி வராமல் தடுக்குங்க. முடி நல்ல கருகருன்னு வளரும். இது சாப்பிட்றதுனால ரத்தத்தில் இருக்க கெட்ட கொழுப்பை கரைச்சி இதயத்தை நல்லா பாதுகாப்பாக வைத்திருக்குங்க. வாரத்தில் 2 முறை அல்லது 3 முறை செய்து சாப்பிடுங்க. இட்லி தோசைக்கு ஒயிட் ரைஸ்க்கு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துட்டு இதெல்லாம் லைட்டாக பொரியட்டுங்க. இது போல் இந்த 3 பருப்பும் சேர்க்கறதுனால இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நிறைய பேத்துக்கு கருவேப்பிலை சட்னினா பிடிக்காது. அதில் லைட்டாக துவர்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சட்னி இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட துவர்ப்பு இருக்காது. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதில் ஒரு 5-6 பல் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது போல் லைட்டாக செவந்து வந்தோன்னு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. இப்போ வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இப்போ வெங்காயம் லைட்டாக பச்சை வாசம் போக நல்லா வதங்கொட்டாங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பழம் மட்டும் தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்க வேணா ஒரு பழம் சேர்த்துனா போதும். இப்போ இதில் 2 சீல் அளவுக்கு தேங்காய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இது கூட காரத்துக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் பெரிய மிளகாவாக இருந்தனால 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கருவேப்பிலை வந்து 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கொஞ்சம் இளம் கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க. சட்னி அப்போ ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நல்லா அலசி கருவேப்பிலை அலசி சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக இந்த சட்னி. இதை செய்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட 2 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அந்த கருவேப்பிலையில் இருக்கிற பச்சை வாசம் போக நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற துவர்ப்பு தன்மை போய் சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். முடி கொட்டும் பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் 2 முறை அல்லது 3 முறை இந்த சட்னியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா முடி கொஞ்சம் கூட கொட்டாமல் நல்லா முடி வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க. நல்லா முடி வளரும் உங்களுக்கு. இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக ஆறட்டும். ஆறுன உடனே இதில் உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து இதை ஆறுனதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா நெய்ஸாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நெய்ஸாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இது போல் நெய்ஸாக இருக்கணும். இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பை கொடுத்து சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ 2-3 வரமிளகாய் குட்டி மிளகாய் 2-3 சேர்த்துட்டு 4-5 கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான செம்ம டேஸ்டியான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் கருவேப்பிலை நல்லா வதக்கி செய்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொருள்லாம் சேர்த்து செய்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கருவேப்பிலை சட்னின்னே சொல்ல மாட்டாங்க. பசங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. இதுக்கு நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இட்லி ரெசிபியும் நான் வந்து செய்திருக்கேங்க. இந்த இட்லி பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் தான் செஞ்சுருந்தேன். வெறும் ரேஷன் அரிசி மட்டும் பயன்படுத்தி செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வெறும் ரேஷன் அரிசியை மட்டும் வச்சு செய்த இந்த இட்லி ரெசிபியை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். இந்த சட்னி இட்லி தோசைக்கு செமையாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ